வணக்கம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படின்னாலே ஒரு அவுட்டோர் ப்ராடக்ட். அது வெயில்லையும் மழையிலையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆல் இன் ஒன் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸில் சோலார் பேனல், லூமினரி, சார்ஜ் கண்டெய்னர், பேட்ரி எல்லாமே காம்பேக்டாக சிங்கிள் யூனிட்டாக வந்துடும். ஒரு சைடு சோலார் பேனல், அதாவது டாப் சைடில் சோலார் பேனல், பாட்டம் சைடில் லூமினரி, ரெண்டுக்கும் நடுவில் பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கும். இந்த டிவைஸ் காம்பேக்டாக இருக்கிறனாலையும் பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோலர்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனாலையும் ஹீட் டெசிபேட் பண்ணுறதுக்கு பாட்டம் சைடில் ஹோல்ஸ் இருக்கும். அப்படி ஹோல்ஸ் இருக்கும் போது வெயிலையும் மழையிலையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, இல்லை உள்ள தண்ணி போய் மழை தண்ணி போய் எதுவும் லைட்டு ரிப்பேர் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட்டில் தண்ணி ஊற்றும் போது உள்ள தண்ணி போய் தேங்குதா, லைட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரீட் லைட்டோட டாப் போர்ஷன் இது. டாப் போர்ஷனில் நம்மளுக்கு சோலார் பேனல் இருக்கும். இப்போ நம்ம இதை பாட்டம் போர்ஷன் பார்ப்போம். இது அப்படியே ஃப்ளிப் பண்ணால் பாட்டம் போர்ஷன் வந்துடும். ஃப்ளிப் பண்ணி பார்ப்போம். ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் போர்ஷன் பார்க்குறோம். பாட்டம் போர்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு எல்இடி லைட் இருக்குது. ஃபோக்கஸில் எல்இடி லைட்டு. பக்கத்தில் இருக்கிறது இந்த ரவுண்டாக இருக்கிறது சென்சார். இதுதான் மோஷன் சென்சாரு, பிஐஆர் மோஷன் சென்சாரு. அப்புறம் இது ஃபிக்சர், போலில் மாட்டுறதுக்கான ஃபிக்சர். இது சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்சு. இது எப்போதும் ஆனில் தான் இருக்கணும். அங்கங்கே உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னா உள்ளே ஹீட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஈஸியாக வெளியேறதுக்கு தான் அந்த ஹோல்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை பெஞ்சு அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளே போகுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றினா தண்ணி லைட் உள்ளே போகுதா அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளிப் பண்ண போகிறோன்னா இப்போ ஃப்ளிப் பண்ணியாச்சு. லைட்டை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே தண்ணி போயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். வாங்க. இப்போ நம்ம கழட்டிட்டு இப்போ பேனல் பார்த்திங்கன்னா, பேனல் ஃபுல்லாக நான் இப்போ காட்டுறேன். பெரிய அளவுக்கு தண்ணி இருக்காது. அதனால கொஞ்சம் ஒயிட்டாக வாட்டர் ட்ரேஸ் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை.
இப்போ இன்டீரியர் பார்ட், அதாவது பாட்டம் பார்ட்டை பார்க்குறோம். இதில் வந்து பேட்ரி, சுவிட்சு, சார்ஜ் கண்ட்ரோலர், லூமினரி எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் பெருசாக ஒன்றும் லைட்டு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே சில ட்ராப்ஸ், அந்த ஹோல்ஸு கீழே சில இடத்துல ட்ராப்ஸ், இந்த ட்ரேசஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் ஃப்ளிப் பண்ணனால தான் அது வந்திருக்கும். லைட் அப்படி திருப்புறனால அந்த ஹோல்ஸுக்கு பக்கத்தில் இருக்க லைட் தண்ணி உள்ளே வந்திருக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் உள்ளே இருக்குது, அந்த பார்டரில். மற்றபடி உள்ளே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த இடத்துல லைட்டாக தெரியுது, இந்த ஃப்ரேம்ஸில் தெரியுது. வேறு எதுவும் தெரிகிற மாதிரி இல்லை. ஸோ தண்ணி உள்ளே போகலை, தண்ணியோட இம்பேக்ட் ரொம்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ திருப்பி நம்ம வந்து பழைய மாதிரி இதை செட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூஸை போட்டு திருப்பி டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மாட்டிட்டோம். திருப்பி ஆன் லைட்டாக ஃப்ளிப் பண்ணியாச்சு. சன்லைட் இல்லை, லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அப்படியே சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ சன்லைட் பட்டோம்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மெக்கானிசம். இப்போ சன்லைட் பட்டால் லைட்டு சார்ஜிங் மட்டும் நடக்கும், சன்லைட் இல்லாதப்போ லைட் எரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். மழை தண்ணி வந்து ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட்டை பெரிய இம்பேக்ட் பண்ணலை. ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி நம்புறது அப்படின்னா, இந்த லைட்டு போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆன ஒரு சைட்டில் போய் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க கூகுள் ரிவ்யூவில் எழுதியிருக்கிறாங்க. எங்களோட கூகுள் பிஸ்னஸ் பேஜில் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அந்த சைட்டில் உள்ள ஃபோட்டோஸும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த சைட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட்டில் தண்ணி போகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் இருக்க வேணாம். தைரியமாக ஆல் இன் ஒன் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த
ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.